குர்ஆன ஓத தெரியாமலாம் இருந்துராதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், குர்ஆன ஓத தெரியாமலாம் மூத்தாயிராதீங்க. குர்ஆன்ல என்ன இருக்குன்னு தெரியாமலாம் மூத்தாயிராதீங்க. அதை விட கேவலமான மூத்து கிடையாதுங்க. அதை விட இழிவான மூத்தோட நாளைக்கு மறுமையில நிக்கிறதுக்கு ஒரு வழி கிடையாதுங்க. தயவு செஞ்சு குர்ஆனை திறங்க. தயவு செஞ்சு குர்ஆனை மனனம் செய்யுங்க. அடுத்த தலைமுறைக்கு ஹாஃபிதுகள் கிடையாதுங்க. இந்த சமூகத்துல குர்ஆனை மனனம் செஞ்ச தோழர்கள் கிடையாதுங்க. நிலைய உணர்ந்துக்கோங்க. நான் சொல்றேனோ இல்லையோ, உங்களுடைய நிலை இதுதான். அடுத்த தலைமுறை இந்த கல்வி இல்லாமல் இருந்தால், மார்க்க கல்வியை கற்பதற்கு ஆர்வம் இல்லாமல், கல்வியாளர்களுடைய சபையில் இருந்து கொண்டு அவர் யாராக இருந்தாலும் அவருக்கு கீழே உட்கார்ந்து இந்த மார்க்கத்தை படிப்பதற்கு தயாராகவில்லை என்றால், நம்மளுடைய நஷ்டம், நம்மளுடைய இழிவு, நம்மளுடைய தோல்வி நம்முடைய கரத்தில் இப்ப சுமக்கிறோங்க. கல்வியாளர்களுக்கு கண்ணியம் கொடுங்க. உலமாக்களுக்கு கண்ணியம் கொடுங்க. உலமாக்களை மதிக்க ஆரம்பிங்க. உலமாக்களின் பக்கம் செல்லுங்க. உலமாக்கள்கிட்ட போய் மார்க்கத்தை படிக்க ஆரம்பிங்க. உலமாக்கள்கிட்ட போய் மார்க்க தீர்ப்ப கேட்க ஆரம்பிங்க. கல்வியின் பக்கம் இந்த சமூகம் நின்றால்தான் அறிவீனம் இந்த சமூகத்தை விட்டு விலகும். அறிவீனம் சென்றால்தான் அல்லாஹ்வுடைய உதவி இந்த சமூகத்திற்கு வரும். இல்லை என்றால் இந்த முட்டாள்கள், இந்த மடையர்கள், இந்த அறிவீனர்கள் என் சமூகத்துடைய வாலிபர்களை இன்னும் வழிகெடுத்துக் கொண்டேதான் இருப்பார்கள். அல்லாஹ்